உயில்களை ரத்து செய்தல். அதாவது ஒரு உயில் எவ்வாறு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்திசைவு உயில் அதேபோல் இணை உயில். அதாவது இணை உயில்னால் 2 பேர் சேர்ந்து எழுதுகிற உயில். இந்த மாதிரி உயிலில் உயிலை உருவாக்கும் போது 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உயிரோடு இருக்கிற ஒருத்தர் அவர் உயிலில் இருக்கிறபடி பயனடைஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த உயிலை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உயிலை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் சில சூழ்நிலைகளில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சட்டத்தின் நடைமுறையில் உயில்களை ரத்து செய்தல். அதேபோல் அடுத்து ஆவணத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க செயல்முறையில் ரத்து செய்தல் அப்படின்னு 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு சட்டத்தின் நடைமுறையில் உயில்களை ரத்து செய்தல். இது என்ன அப்படின்னா, உயிலை உருவாக்குனவங்க அதை எப்போ வேணாலும் ரத்து செய்யலாம். உயிலை உருவாக்குன ஆணோ அல்லது பெண்ணோ உயிலை உருவாக்குனதுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உருவாக்குன உயிலை செயல்படுத்த முடியாது. அது ரத்து செய்தல் அல்லது அழித்தலுக்கு ஈடாகிவிடும். இதுதான் சட்டத்தின் நடைமுறையில் உயிலை ரத்து செய்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமணத்தினால உயிலை உருவாக்கியவரோட நிலையில் மாறுதல்கள் ஏற்படும். அதனால் புதுசாக அவருக்கு தகுந்த மாதிரி சட்ட பிணைப்பு அதேபோல் கடமைகள் இது எல்லாம் ஏற்படலாம். அதனால் அந்த உயிலை அவர் செயல்படுத்த விரும்ப மாட்டார். அப்படிங்கிற காரணத்தினால அந்த உயிலானது ரத்து செய்யப்படும். அடுத்து ஆவணத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க செயல்முறையில் உயிலை எவ்வாறு ரத்து செய்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 2 வகைப்படும். இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு உயிலை உருவாக்கி அதன் மூலமாக பழைய உயிலை ரத்து செய்தல். அதாவது பின்னர் உருவாக்குற அந்த புதிய உயில் மூலமாக முன்னர் உருவாக்கிய உயிலை மாற்றியமைக்கலாம் அல்லது செயல்படாமல் அழிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, அந்த புதிய உயிலில் பழைய உயிலை மாற்றியமைக்கிறது அப்படின்னு தெளிவாகவும் குறிப்பாகவும் அதில் காட்டப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா உயிலை உருவாக்கியவரோட அந்த கடைசி உயில் தான் முந்தைய முரணான உயில்களை தள்ளிவிட்டு செயல்படும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதி. அதன் காரணமாக புதுசாக உருவாக்கின உயிலானது அதுதான் செயல்பாட்டுக்கு வரும். முன்னாடி இருக்கிற உயிலானது செயலிழந்து விடும். அடுத்து அழித்தலின் மூலமாக உயிலை ரத்து செய்தல். இது என்ன அப்படின்னா, உயிலை அழிக்கும் அல்லது ரத்து செய்யும் நோக்கத்தோடு அதை உருவாக்குனவங்களோ அல்லது அவரோட ஆணை அவரோட ஆர்டர் படி அவரோட முன்னிலையில் வேறு ஒருத்தரோ அந்த உயிலை தீயிட்டு கொளுத்தினாலோ அல்லது அதை கிழிச்சிட்டாரு அப்படின்னாலோ அந்த உயிலானது அழிந்துவிடும். தீயிட்டு கொளுத்துறது அப்படின்னா அந்த உயில் முழுவதும் எரிஞ்சு விட வேண்டும் அப்படிங்கன்னு கிடையாது. தீயிட்டு கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்காவது அந்த உயிலானது எரிஞ்சிருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிலானது செயலிழந்து விடும். அதேபோல் உயிலை உருவாக்குறவர் அதை அழிக்கும் நோக்கத்தோட தன்னோட கையெழுத்தோ அல்லது அந்த உயிலில் இருக்கிற சாட்சிகளோட கையெழுத்தையோ அவர் வெட்டி எடுக்கிறார் அப்படின்னா அந்த உயில் முழுவதுமாக அழிக்கப்பட்டதாக கருத வேண்டும். வெட்டுதலும் கிழித்தலுக்கு சமம்தான்.
கிழிக்கிறது அப்படின்னா சுக்கு நூறாக கிழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அழிக்கும் நோக்கத்தோட, அதாவது நல்லா கவனிக்கணும், அழிக்கும் நோக்கத்தோட கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலே போதும். 3ஆம் நபர் உயிலை உருவாக்கியவரோட ஆணையின்படியும் அதேபோல் அவரோட முன்னிலையிலையும் அந்த உயிலை கிழித்தல் கொளுத்துதல் நடைபெற்றிருக்க வேண்டும். 2 வகையிலையும் உயிலை முழுவதுமாக அழிக்கும் நோக்கமானது இருக்கப்பட வேண்டும். அதேபோல் உயிலில் குறுக்க கோடிட்டு அதை ரத்து செய்வதன் மூலம் அந்த உயிலை அழிக்க முடியாது.